எந்த இடத்துல விஜய் வந்து மிஸ் பண்ணிட்டார் அந்த விஷயங்கள் எல்லாத்துலயும்? இப்போ நீங்கள் இப்போ அவங்க விட்டுருங்க, எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மா காலத்தை விட்டுருங்க, விஜயகாந்த் காலத்துக்கு வரும். விஜயகாந்த் ஏன் நெஞ்சை நிமித்திட்டு அவங்களோட சண்டை போட்டார் அப்படின்னா, அவருக்கு ஒரு பயிற்சி இருந்துச்சு. அவர் நடிகர் சங்க தலைவராக இருந்தார், பல பொறுப்புகளில் இங்கே இருந்தார். தினந்தோறும் பஞ்சாயத்தை பார்த்தவர் அவர். சம்பள பிரச்சனைன்னு ஒருத்தன் வருவான், கையை பிடிச்சி இழுத்துட்டாங்கன்னு ஒரு அம்மா வருவாங்க, அங்கே ப்ரொடியூசர் வந்து சம்பளம் கொடுக்கலன்ட்டு வருவாங்க. இப்படி பல பிரச்சனைகளை உட்காந்து தினந்தோறும் பார்த்தவர். அதே மாதிரி கட்சி ஆரம்பித்த பிறகு அவர் இந்த மாதிரி வந்து தனி விமானத்திலேயோ ஹெலிகாப்டர்லேயோ போகல. அவரு மக்களோட மக்களாக தொண்டர்களோட இறங்கி நடந்தவர். அங்கே எவ்வளோ பிரச்சனை வந்திருக்கும், உட்கட்சி பிரச்சனை. நீ பார்த்துக்கன்னு புஷியாக இந்த மாதிரி ஒரு ஆள்கிட்ட அவர் விடலை. நீ வா இங்கே உட்கார, உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு, எந்திரிச்சு போங்கன்னு அனுப்பி விட்டவர். அப்போ தினந்தோறும் பார்த்து 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 ஒரு அனுபவத்தின் அடிப்படையில் அவர் எந்த கட்சியாக இருந்தாலும் என்னால் எதுக்க முடியும்னு நிற்கிறார். அனுபவமே இல்லையே அவருக்கு. இவருடைய அதிகபட்ச தளபதிகள்னால் இப்போ கூட இருக்கிறவங்க தான். அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் அனுபவம் இருக்கலாம். புஷி ஆனந்த் மாதிரி ஏதோ பாண்டிச்சேரியில் அரசியல் பண்ணியிருக்கலாம். பட் இவ்வளோ பெரிய இயக்கமாக மாறி நிற்கிது. இவரே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு ஆதரவு இவருக்கு வந்துருச்சு. இவர் இவ்வளோ வரும்னு கூட நினச்சிருக்க மாட்டார். ஒரு மாநாடு போடுவோம் பார்ப்போம்னு நினச்சிருக்கிறாரு. அதில் தான் இவங்க கொடுத்த உற்சாகத்தில் இன்னும் உற்சாகமாகி சொல்கிறாரு, உங்களால் தான் நான் வந்து இவ்வளோ தைரியம் எனக்குன்னு சொல்கிறாருல்ல. திடீர்னு இதெல்லாம் கிடைச்ச உடனே அவருக்கு ஒரு சின்ன பிரச்சனையை கூட எதிர்கொள்ள முடியாத அளவுக்கு மனச்சோர்வுக்கு ஆளாயிடுறார்.